நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் தமிழர்கள் 57 பேர் சிக்கியுள்ளதாக தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்த 57 பேர் தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் மூலம் நேபாளம் பயணம் செய்திருக்கிறார்கள். நேபாளத்தில் வெள்ளத்தில் இப்போது 57 தமிழர்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. தற்போது இந்த 57 பேரை மீட்பதற்கு என்ன நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு வருகிறது? முழு விவரங்கள். கண்டிப்பாக கும்பகோணத்தில் இருக்கும் தனியார் டிராவல் ஏஜென்சி மூலமாக 5 மாவட்டங்கள், அதாவது தஞ்சாவூர், திருச்சி, தருமபுரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 57 பயணிகள் சுற்றுலா சென்றிருக்கிறார்கள் நேபாள் நாட்டிற்கு. கைலாஷ் மனசரோவர் இந்த யாத்திரைக்காக அவர்கள் நேபாளம் அழைத்து செல்லப்பட்டார்கள். இங்குள்ள அந்த கும்பகோணம் ஏஜென்சி மூலமாக நேபாளத்தில் உள்ள ஒரு தனியார் டிராவல் ஏஜென்சிக்கு தொடர்பு கொண்டு அங்கிருந்து அவர்கள் அந்த ஏஜென்சி மூலமாக பயணிப்பார்கள் என திட்டமிடப்பட்டிருந்தது. இவர்கள் காட்மாண்டுவிலிருந்து திபெத் எல்லை நோக்கி 3 வாகனங்கள்ல 3 குழுவா பிரிஞ்சு பயணம் செஞ்சுட்டு இருந்த போது திடீர்னு மேகவெடிப்பு ஏற்பட்டு அங்க மலைப்பாதையில பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. இதுல 3 வாகனங்கள் அந்த நிலச்சரிவுல சிக்கிக்கொண்டது. இப்போதைக்கு என்ன நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கு நேபாளத்தின் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ், APF என்று சொல்வார்கள், அதுதான் நேபாள ஆயுத காவல்படை. இவர்கள் அந்த 57 பேர்ல 20 பேரை மீட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது கூட எப்படின்னா, உறவினர்களுக்கு சில பேர் நாங்க போயிட்டு இருக்க லைவ் லொகேஷன்லாம் அமைச்சிருந்தாங்க. அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவல் மூலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. இன்னும் 37 பேரது நிலைமை என்ன அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பல பேர் இந்த நிலச்சரிவு தொடர்பாக அவங்களது உறவினர்களுக்கும் ஆடியோ மெசேஜ் அனுப்புறதா சொல்றாங்க. இதெல்லாம் பெரிய ஒரு 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 பதற்றமான சூழலை உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு கூட தமிழகத்தில் இருந்து யாராவது நேபாளம் அந்த பகுதிக்கு சுற்றுலா சென்றிருந்தால் அவர்கள் தொடர்பு கொள்ளலாம், அவர்களது உறவினர்கள் அரசை தொடர்பு கொள்ளலாம் மீட்பு பணிக்காக அப்படின்னு சொல்லி உதவி எண்கள் கூட அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது தற்போதைய தகவலா வந்திருந்ததை பார்ப்போம். ஒட்டுமொத்தத்துல இது இந்த ஒரு மாவட்டத்தில், அதாவது கும்பகோணத்தில் இருக்கும் ஒரு டிராவல் ஏஜென்சி மூலமாக செல்லப்பட்ட 57 பேர்ல 37 பேர் இன்னும் நிலைமை என்ன அப்படின்னு தெரியாம இருக்கு அப்படின்னு தான் தற்போதைய சூழல். அப்படின்னா இன்னும் தமிழகம் முழுவதும் இந்த குறிப்பிட்ட யாத்திரைக்காக, அதே போல வேறு சுற்றுலாக்களுக்காக நேபாளம் எத்தனை பேர் சென்றுள்ளார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தற்போது சேகரிக்கப்பட வேண்டியிருக்கிறது என்ற ஒரு நிலைமை இருக்கும் சூழல்ல இந்த பிரத்யேக பயணத்தை ஏற்பாடு செய்த கும்பகோணத்திலிருந்து ஏற்பாடு செய்த டிராவல் ஏஜென்சி உரிமையாளர் கூட நம்ம கூட இருக்கிறதா சொல்றாங்க. அவரையும் நம்ம தொடர்பு கொள்ள முயற்சிட்டு இருக்கோம். அவர் கிடைச்சால் கூட அவர்கிட்ட கூட நம்ம பேச முயற்சிப்போம் அப்படின்றதான் சூழலா இருக்கு. இந்த நிலச்சரிவு தொடர்பான பல காட்சிகள் இப்ப வந்துட்டு இருக்கு, நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.